Hi guys, we are GCT third year CSC department. நாங்கள் ஒரு எம்பெடட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராஜெக்ட்னா லாக் மேனேஜ்மெண்ட். இந்த லாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் மெயினாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா I2C, RFID அண்ட் பஸர் அண்ட் கண்ட்ரோலர் பார்த்தோம்னா ESP32 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பின்னோட் டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு RFID டேக்ஸில் RFID ரீடரில் வந்து மொத்தமாக 7 பின் இருக்குது. SDA, SCK, MOSI, MISO, IRQ, கிரவுண்டு, ரீசெட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ யூசர்கிட்ட வந்து 2 டேக்ஸ் இருக்கும். இப்போ இந்த டேக்ஸை வந்து அவங்க ரீடர்கிட்ட காட்டும்போது நாங்கள் வந்து ஒரு பஸர் சவுண்ட் கொடுத்து அந்த அந்த டேட்டா வந்து டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு யூசர் வந்து இப்போ டேக் வந்து காட்டிட்டாங்க, திருப்பி அவங்க காட்டினாங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி ட்ரை டிஃப்ரெண்ட் கார்டு. இப்போ நெக்ஸ்ட் கார்டு நெக்ஸ்ட் ஆகும். இப்போ வந்து யூசர்ஸ் டேட்டா வந்து டிஸ்பிளேல வந்து காட்டுமா, இந்த டிஸ்பிளேல இருக்கிறத வந்து நாங்கள் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலிமா UART போர்ட் மூலிமா இங்கே இருக்கிற டேட்டா வந்து பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸலில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ RFID டேக்ஸில் வந்து யூசர் வந்து கார்டை காட்டினவுடனே அவங்களோட டேட்டாஸ் வந்து LCD டிஸ்பிளே ஆச்சா, அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ பைத்தான் கோட் யூஸ் பண்ணி எங்கள் சிஸ்டம், அதாவது லோக்கல் மிஷினில் காட்டுறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா ரிசீவிங் மோட்லேயே இருக்கும். இப்போ இந்த ரிசீவிங் மோடில் இருக்கும்போது இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலாக ஜென்ரேட் ஆகும். இது எக்ஸல் ஃபைல். இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம், டைம் ஸ்டெப்பு, கார்டோட ஐடி, அவங்க வந்து அந்த கார்டோட ஐடிக்கான நேம், யார் வந்து வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறது.